மத்திய பாஜக அரசுடைய ஏவல் துறையாக மாறி அமலாக்கத்துறை அரசியல் பிரச்சாரத்துல ஈடுபடுவதாக அமைச்சர் கே.என். நேரு குற்றம் சாட்டியிருக்காரு. தன் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை சட்டப்படி சந்திப்பேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில ஒவ்வொரு துறையிலையும் திராவிட மாடல் அரசுடைய சாதனைகளை பொறுத்து கொள்ள முடியாமல் எதிர்க்கட்சிகள் வரிசையில அமலாக்கத்துறையும் சேர்ந்து கொண்டதா விமர்சித்திருக்காரு. தன்னை குறிவச்சு அமலாக்கத்துறை தொடர்ந்து அவதூறுல ஈடுபடுவதாக கூறியிருக்காரு. கடந்த 5 ஆண்டுகள்ல தனது துறையின் கீழ சாலைகள், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்குதல், உள்ளாட்சி பகுதிகளில் பூங்காக்கள் அமைப்புன்னு பல சாதனைகள் எதிர்க்கட்சிகளோட கண்களை உறுத்துவதை விட அமலாக்கத்துறையுடைய கண்களையும் உறுத்துவதாக கே.என். நேரு விமர்சித்திருக்காரு. அமலாக்கத்துறை போன்ற ஏஜென்சிகளை மத்திய பாஜக அரசு ஏவி விடுவதாக தெரிவித்துள்ள அவரு, தனக்கு எதிரான அனைத்து குற்றச்சாட்டுகளையும் சட்டப்படி சந்திப்பன்னு தெரிவிச்சிருக்காரு. அமைச்சர் நேரு தொடர்புடைய நகராட்சி நிர்வாகத்துறையில 1020 கோடி ரூபாய் அளவுக்கு லஞ்சம் கைமாறி இருப்பதாக அமலாக்கத்துறை சார்பில் தமிழக போலீசார் டிஜிபிக்கு ஏற்கனவே கடிதம் எழுதி அனுப்பப்பட்டிருக்கு.